சாமி, தாங்கள் யார்? என்னை நாடி வந்ததன் காரணம்? சாமி, என்னுடைய ஊனத்தை குணப்படுத்துங்க சாமி. அன்பரே, என்னால் ஒன்றும் ஆகவில்லை. உண்மையும் எம்மையும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் படைத்து காத்து வரும் அந்த வல்லமையுள்ள அன்பு தெய்வம் இயேசு ஒருவரால் மட்டுமே அந்த வல்லமை செய்ய முடியும். சங்கிலித்தவன் விவேகம் உள்ளவன், வீரம் உள்ளவன், சங்கிலித்தவன் என்று எனது பேரை சொன்னான். கூட்டத்துக்குள்ள அழுகிற பிள்ளையும் மாயப்பட வேண்டும். என் நகரிலும் பொன்னகராய் விளங்கக்கூடிய இந்நன்னகர் அள்ளைக்கோட்டை நகர் பகுதி வாழ் பெரியவர்களை, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் இக்கிளை பங்கினை ஒருங்கிணைத்து பங்குத்தளத்தில் வீட்டிலிருந்து அனைவரையும் அன்போடும் ஆசையோடும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தந்தை அவர்களே, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியார் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு கடமையே கண்ணென்ன தன்னை காவல் பணியில் திரைத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளே, சக பணியாளர்களே, இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் மொழி அமைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய புலியால் ஆசிரியர் பெருந்தகை செல்வராஜ் அவர்களின் குடும்பத்தாருக்கும் சக பணியாளர்களுக்கும் ராணி ஆடியோ நிறுவனத்தார் அனைவருக்கும் மற்றும் விளம்பர அழைப்புகளை ஏற்று இந்த நாடகத்தை காண வந்திருக்க அனைத்து நாடக ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், கலைஞர்களுக்கும் ஏனையோருக்கும் என் சிறந்தாக்கிய வணக்கத்தை தங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். பொன்னானது மண்ணில் பிறந்திட்டால் மட்டும் போதாது, அது புலம்போட்டால் தான் எழுக்கும் என்ற கருத்துக்கு இணங்க கலையுலக வாசமே அறியாமல் இருந்த என்னையும் ஒரு கலைஞனாக தேர்ந்தெடுத்து சருகன் சுவாமி நூலிலவில் கலைக்குழு இணைக்கப்பட்டு கலைப்பாலை ஊட்டி வளர்த்து சபா நாடகங்கள் சேர்ந்த ஒரு கலைஞர் என வளமரச் செய்த என் கலையுலக தந்தை சருகனிய பிறப்பிடமாகவும் தேவகோட்டை ராம்நகர புகழிடமும் வசித்த நல்லாசிரியர் வளம்புரி சவரி அவர்களுக்கும் அக்கலையை கண்ணுட்டு உமது கலைத்துறை நான் சோற்றுக்குள் முடங்கிவிடக் கூடாது, இந்த நாடு அறிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த அருளானந்தர் கதாபாத்திரத்தில் தாங்களை காணக்கூடிய வழிவகை செய்து எனக்கு வழிகாட்டியே அமைந்த சிவகங்கை மாவட்டத்தின் விவசாய கட்சி தலைவரும் பள்ளித்தம்பம் நகரில் வீட்டிருந்த பச்சை துண்டு செபஸ்தியான் அவர்களுக்கும் என் கலைப்படியை காணிக்கையாக்கி என் கலை பயணத்தை தொடர்கிறது. அனைவரும் கண் இமைக்கா காட்சி முதல் கழுமரம் காட்சி வரை இந்த நாடகத்தினை கண்டுகளித்து எனக்கும் என்னை சார்ந்த கலைஞர் அனைவருக்கும் நல் ஆசையும் நல் ஆதரவும் நல்க வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என் கலை பயணத்தை தொடங்கிய அனைவருக்கும் நன்றி. அவர் நம்முடன் வாசம் செய்பவர், துன்பத்தில் துணையானவர், துயரத்தில் நண்பரானவர், கண்மணியை போல காப்பவர், கடைசி வரை நம்மோடு இருப்பவர். அவர் பாதத்தில் நம் வாழ்க்கை அர்ப்பணம். Thank you.
அருளானந்தராக எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சேகல்ராஜ் சார் அவர்களுக்கு அள்ளிக்கோட்டை இளைஞர் நற்பணியின் சார்பாக 500 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து அன்பு பாராட்டிய அள்ளிக்கோட்டை நகர் இளைஞர் மன்றத்தார் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த கோடான கோடி நன்றி வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். விண்ணக தந்தையே இறைவா, உமது திருநாமம் போற்றப்படுவதாக. போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் வாழும் சால்வதோர் தே பிரிட்டோ டோனா பிரிட்டோஸ் பெரைரா தம்பதியினருக்கு 4வது குழந்தையாக பிறந்திட்ட ஜான்டோ பிரிட்டோ என்னும் நான் உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், வணங்கி ஆராதிக்கிறேன். நான் இந்த மண்ணில் முதித்த போது என் உயிர் ஊசலாடியது. உமது திருமுழுக்கு அளித்த பின்னரே உயிர் விளைத்து எனக்கு 4 வயது நடந்தேறும்போது என் பாசமிகு தந்தையை பறிகொடுத்து நான் 7 வயதை எட்டி பிடிக்கும் தருணத்தில் கடும் காய்ச்சலுக்குட்பட்டு மருத்துவர்களை கைவிரிக்கப்பட்டு மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்து எனது அன்னை புனித சவேரியாரிடம் உருக்கமாக மன்றாடி ஜபித்தார்கள். அருளே நிறைவான திருவுருவே, உமது அருள் ஆசியா எமக்கு விருப்பி உயிர் பிச்சை அளித்து இயேசு சபை குருக்களின் கருப்பங்கி ஓராண்டு காலம் அணிந்து ஆலயங்களில் அரும் பணி செய்து அன்னை மேலிட்ட நேர்த்தியை நிறைவு செய்து தூய ஆவியானவரின் தூண்டுதலால் உந்தப்பட்டும் உள்ள வேட்கை கொண்டும் குருவாக வேண்டி எண்ணி என் 15 வயதில் இயேசு சபை குருக்கள் மனத்தில் என்னை தானாக இணைத்துக் கொண்டு தேவ அழைத்தலை பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இறை பணிக்காக காத்திருந்த நேரத்தில் இந்தியாவில் குறிப்பாக இந்த தமிழகத்தில் இறைப்பணி மேற்கொள்ள குருக்கள் வரவேற்கப்பட்டனர். கடல் பயணம் மேற்கொண்டு கோவா வந்தடைந்து மதுரை மலபார் மண்டல் இறை இணைப்பணியை முடித்துவிட்டு சேஷ குருக்களின் ஆணைப்படி இதோ இந்த மரவ நாட்டில் இறைப்பணி மேற்கொள்ள சித்தமாய் இருக்கிறேன். நேச மிகுந்த இயேசுவே, என்னையே என்னில் அர்ப்பணம் செய்கிறேன். உமது வல்லமையின் ஆவியை என் மீது நிறைவாய் பொழிந்தருளும். எனது சொல்லிலும் செயலிலும் உமது வல்லமை வெளிப்படுவதாக. அன்பான தந்தையே, இந்த மரநாட்டு மக்களை உமது திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவர்களின் அக வாழ்வும் புற வாழ்வும் இருள் சூழ்ந்து வறுமையில் நலிவுற்று வாழ்ந்து வருகிறார்கள். உமது தயவால் அவர்களுக்கு உரிமை வாழ்வளித்தருளும். போர் மேகங்களும் குழப்பமான சூழ்நிலை இந்த மரவநாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் இறைப்பணியை தொடர சித்தமாய் இருக்கிறேன். எத்தனை துன்பம் வந்தாலும் துணிச்சலுடன் துடிப்பாக உமது இறையரசை பரப்பக்கூடிய வல்லமை எனக்கு தந்தருளும். அன்னை மரியே, யாகுல தாயே, எமக்காகவும்
இந்த மரவ நாட்டு மக்களுக்காக உங்கள் திருக்குமாரனிடம் பரிந்து பேசும். புனித சவேரியாரே, உமது பாதச்சுவடுகளை பின்பற்றி இந்த மரவ நாட்டு இறைப்பணி மேற்கொள்ளும் என் மீது சித்தமாகிறோம். நான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு இறைப்பணி காரியத்திலும் என் உடனிலிருந்து என்னை வழிநடத்த வேண்டுமாய் உன்னை கெஞ்சி மன்றாடுகிறேன் தந்தையே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் சமாதானம் ஆசீரும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நேற்று நான் உங்களுக்கு ஞானோபதேசம் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா? அதிலிருந்து சில கேள்விகள் கேட்டால் பதில் சொல்வீர்களா? நம்மை படைத்தவர் யார்? கடவுள். அவர் எப்படி வடிவமாய் இருக்கிறார்? பிதா, சுதன், பரிசுத்த ஆவியார் மூவரு கடவுள். நன்கு கற்றிருக்கிறீர்கள். நமக்கு மீட்பளித்தவர் யார்? இயேசு. சந்தோஷம். அவரது தந்தையின் பெயர் என்ன? சூசையப்பர். அவரது தாயின் பெயர் என்ன? இரக்கமே உருவான இறைவா, உமது இரக்க பெருக்கத்தை இந்த அபலையின் மீது நிறைவாய் பொழிந்தருளும். அனுதினமும் உமது சன்னதியே கதி என்று அருள் பணி செய்து உமது அருள் கடாட்சத்தை வேண்டி நிற்கிறார். அனுதினமும் உமக்கு சாட்சி பகர வேண்டும் என்று சித்தமாய் கொண்டிருக்கிறார். அனுதினமும் உமது திருநாமத்தை அவள் எடுத்துரைக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு அவரது கட்டுண்ட தகையாய் உள்ளது. ஊமைகள் பேசவும் செவிடர்கள் கேட்க வேண்டும் என்று திருவாய் மொழிந்திலே உமது திருவாய் மொழி தத்தம் இந்த அபலையின் வழியாக நிறைவேற வேண்டும் என்று உன்னை கெஞ்சி மன்றாடுகிறேன் தந்தையே. தந்தையே, உமது பேருள்ள விசுவாசத்தின் மீது பிரமாணிக்கமாய் நம்பிக்கை கொண்டு இவளை அர்ச்சிக்கின்றேன். ஆசீர்வதியும். நான் சொல்வதை சற்று சிரமத்துடன் உச்சரித்து பாருங்கள். இறைவனின் சித்தப்படி உங்களது நாவும் கட்ட அவிழ்க்கப்படும். இயேசுவே, இயேசுவே, என்னை என்னை ரட்சியும். ரட்சியும். இயேசுவே, இயேசுவே, என்னை என்னை ரட்சியும். ரட்சியும். இயேசுவே, இயேசுவே, என்னை என்னை ரட்சியும். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவே, என்னை அன்பரே, சாமி, தாங்கள் யார்? என்னை நாடி வந்ததன் காரணம்? சாமி, என்னுடைய ஊனத்தை குணப்படுத்துங்க சாமி. அன்பரே, என்னால் ஒன்றும் ஆவதில்லை. உண்மையும் எம்மையும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் படைத்து காத்து வரும் அந்த வல்லமையுள்ள அன்பு தெய்வம் இயேசு ஒருவரால் மட்டுமே அந்த வல்லமை செய்ய முடியும். தாங்கள் மனதார விசுவாசித்தால் தங்கள் விசுவாசமே நீர் பூரண சுகம் பெறுவீர். அன்பரே, விசுவாசிக்கிறேன் சாமி, என் ஊனத்தை குணப்படுத்துங்க. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, நேச தெய்வமே, நீர் படைத்த படைப்பில் தனக்கேற்பட்ட முடத்தால் தன் வாழ்வே முடங்கியிருக்கிறார். உன்னால் ஏற்பட்ட முடத்தை உமது படைப்பில் உமது வியத்தக ஆற்றலை சுகம் பெற வேண்டும் என்று உமது சன்னிதானத்தை நாடி வந்திருக்கிறார். இந்த பிறவி பயன் எடுத்து தன்னை பெற்ற தாய் தந்தைக்கு உத்தான கடமை ஆற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில்
வெதும்பி நிற்கின்றார். தந்தையே, உன்னை நம்பினர் கைவிடப்பட்டதில்லை என்பதை நான் அறிந்து உன் மீது விசுவாசம் கொண்டு இந்த மைந்தன் அறிய வேண்டும் என்று உன்னை கெஞ்சி மன்றாடுகிறேன். இறைவா, உமது பேருள்ள விசுவாசத்தின் மீது பிரமாணிக்கமாய் நம்பிக்கை கொண்டு இவரை அர்ச்சிக்கின்றேன். ஆசீர்வதியும். என் ஊனத்தை குணப்படுத்தி தெய்வமே தெய்வமே. ஆகா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அன்றே என்னால் ஒன்றும் ஆதலில்லை. உமது விசுவாசமும் நம்பிக்கையும் உமது விண்ணப்பமும் உண்மை என்று அந்த இயேசு அறிந்திருக்கிறார். அவரது அருட்கடாட்சத்தை உமக்கு நிறைவாய் அளித்திருக்கிறார். அதன் பிரதிபலனை நீர் பூரண சுகம் பெற்று உள்ளீர். உமக்கு சுகம் கொடுத்த அந்த இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் உமது நன்றியையும் தேர்ச்சியாத்தை சமர்ப்பித்து வாருங்கள். வாழ்வில் நிச்சயம் மீட்படைவீர். அன்பரே, அப்படி ஆகட்டும். அருளாந்தரா நடிக்கும் அருமை செங்கோல்தாஸ் ஆசிரியர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை படுத்தப்படுகிறது. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அள்ளிக்கோட்டை நகரில் எப்பொழுது அருளானந்தர் நாடகம் என்று முடிவு செய்தாலும் முதலில் செல்லில் தொடர்பு கொண்டு எனது தேதியை கேட்டறிந்து நல்லதொரு நடிகரை வைத்து சிறப்பாக நடத்தி கொடுங்கள் என்று என்னிடம் விண்ணப்பித்தார்கள். அவர்கள் ஆணைக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நான் சிறப்பான நடிகரை தேர்வு செய்து வருடம் நடத்தி கொண்டுள்ளேன். இந்த தொடர்ச்சியான அன்புக்கும் பாசத்திற்கும் என்றும் இந்த கிராமத்திற்கு நான் கடமைப்பட்டு உள்ளேன் என்பதை தெரிவித்து எனது நன்றியையும் தோத்திரத்தையும் தங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சங்கிலித்தவன் விவேகம் உள்ளவன், வீரம் உள்ளவன், சங்கிலித்தவன் என்று எனது பெயரை சொன்னான். கூட்டத்துக்குள்ள அழுகிற பிள்ளையும் மாயமோட வேண்டும். அவன் தான் இந்த சங்கிலித்தவன். சங்கிலித்தேவன் என்று எனது பெயரை கேட்டாலே எனக்குள்ள எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சோப்பனம்தான். குலை நடுங்கி போவார்கள், திருகிருத்து போவார்கள். அப்பேற்பட்டவன் தான் இந்த சங்கிலித்தேவன். நல்லது, நமது கடமை செய்வோம், நல்ல ஆட்சி புரிவோம். யார் இந்த புதிய மனிதன்? இவருக்கு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம் காவலையும் மீறி இந்த பாலநேரி பகுதிக்குள்ளே வேற எவருடைய நிழலும் பட முடியாது, நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆளு இந்த பாலநேரி பகுதிக்குள்ளே ஒரே ஆளுதான். இருந்தாலும் 1000 குழுக்களுக்கு தலைவர் பூமாவன ஐயர் அவர்களுடைய ஆசை பெற்றுத்தான் எனது கடமையை தொடங்குவது எனது வழக்கம். ஆகவே ஆலயம் சென்றேன், பூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் இல்லம் சென்றேன், அங்கும் பூட்டப்பட்டிருந்தது. பார்ப்போம், வீதி வீதியாக அலைந்து தெரு தெருவாக அவரை தேடி கண்டுபிடிப்போம். அதன் பின்னால் விளக்கத்தை கேட்போம். அதுவரை இருந்து சந்தித்தவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது, உறக்கம் என்பது கிடையாது, நித்திரை கிடையாது, குடும்பம் கிடையாது, மனைவி மக்கள் எந்த கவலையும் கிடையாது.
சங்கீதமாக நடிக்கும் ஆரோக்கிய சிவா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த விழா கமிட்டியாளர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கலையை சார்ந்தவர்கள் சார்பாகவும் நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் மனத்தில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் மனத்தில் வசிக்கிறார். தண்ணீரை மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை காற்றரசமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை காற்றரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் மனத்தில் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரிக்கின்றார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரிக்கின்றார் அதிசயம், ஒரு காற்றை தன் வார்த்தையால் அடக்கினார் அதிசயம், ஒரு காற்றை தன் வார்த்தையால் அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் மனத்தில் வசிக்கிறார். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மறுத்தது எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மறுத்தது எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார்,
அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்கு வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்கு வசிக்கிறார். சிறுமலகடையை சேர்ந்த சிவமுத்து அவர்கள் எனக்காக 100 அன்பளிப்பாளர் இருக்கின்றார்கள். சிறுமலக்கோட்டையை சேர்ந்த சிவமுத்து 100 அன்பளிப்பாளர் இருக்கின்றார்கள். அன்பு வணக்கம், நன்றி, எழுத வணக்கம்.